Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி காமர்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்லேருந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் along with multiple choice questions. Okay, great. ஃபர்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ஆட்டோனாமியஸ்னால் சிங்கிள் செப்பரேட். ஓகே, அந்தமாரி ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க இஷ்டம் போல் வாலண்டராக வரலாம். ஓகே, ஸோ அவங்களுக்கு மெயின் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் நீட்ஸ். ஸோ அவங்களுக்கு ஜாயிண்ட்டாக வருவாங்க. எல்லாருமே ஈக்குவல் இந்த சொசைட்டியில். நான் பணக்காரன், நான் ஏழை, அது மாதிரி இல்லை. எல்லாருமே இங்கே சமானம். தட் இஸ் அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகே, இதோட பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப். இதில் வந்து எல்லாருமே வரலாம். யார் இருந்தாலும் வரலாம், யார் இருந்தாலும் வெளியில் போகலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஓப்பன் மெம்பர்ஷிப், லைக் எந்த கேஸ்ட்டும் எந்த ஜெண்டரும் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே இங்கே ஈக்குவல். அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல். டெமோக்ராட்டிக்னா நம்மளுக்கு தெரியும். டெமோக்ரஸி ஃபார் தி பீப்புள் பை த பீப்புள். இந்த ரூல் சேம் இங்கே அப்ளை பண்ணுவாங்க. யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யாருக்காச்சும் வாய்ஸ் கொடுக்கலாம். ஓகே, யாராவது குட் பேட் சொல்லலாம். நீ சொல்லணும், நீ சொல்லக்கூடாது, அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எவ்ரி ஒன் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ். ஸோ தட் இஸ் டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல். ஓகே, நெக்ஸ்ட் மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். இல்லை எல்லாருமே ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நீ எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணாலும், எவ்வளோ இது பண்ணாலும், லைக் எவ்வளோ நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதில் எல்லாருமே இதில் ஈக்குவல். நீ எவ்வளோவா காசு நீ இன்வெஸ்ட் பண்ணாலும் தேவையில்லை. எல்லாருமே இங்கே ஈக்குவல் ஆஸ் வெல் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் தேவை. ஓகே, தட் இஸ் ஒன் மேன் ஒன் ஓட். அது மாதிரி இங்கே. நெக்ஸ்ட்டு ஆட்டோனாமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஆட்டோனாமின்னா ஆல்ரெடி சொன்ன சிங்கிள். ஓகே, தட் இஸ் செப்பரேட்டாக இருக்கும். அவங்க வந்து எல்லாமே மெம்பர்ஸ் தான் கண்ட்ரோல் இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு அமௌண்ட் வெளியிலேருந்து வாங்கணும், எது இருந்தாலும் எல்லோரும் கூட கேட்டு தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இஷ்டம் போல் அவங்களெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லோரும் கூட மெம்பர்ஸ்கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க வந்து டிசிஷன் எடுப்பாங்க. தட் இஸ் ஆட்டோனாமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ ஆப்வியஸ்லி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷனாக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் சப்போஸ் ஒரு ஃபார்மிங் ரிலேட்டடான ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா அவங்க வந்து ஒரு எஜுகேஷனோ ஒரு ட்ரைனிங்கோ கொடுப்பாங்க அவங்க மெம்பர்ஸ்க்கு. லைக் இது மாதிரி பண்ணுங்கள், நிறைய இது வரும், இது மாதிரி பண்ணுங்கள், நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், அது மாதிரி பண்ணுங்கள். லைக் தே வில் சே ஸோ மெனி இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த ஃபீல்டு இருந்தாலும், அக்ரிகல்ச்சர் இருக்கலாம், பாலிட்ரி இருக்கலாம், யூ ஹேவ் திஸ் மார்க்கெட்டிங் இருக்கலாம், எதாவது இருக்கலாம். பட் தே வில் ப்ரொவைட் அ குட் ட்ரைனிங் ஆஸ் வெல் எஜுகேஷன் in order to gets the benefit. ஓகே, நம்ம ட்ரைனிங் கொடுத்தா தான் அவங்க நல்லா பண்ண முடியும். மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா அவங்களால முடிஞ்ச அளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அவங்களோட எஃபர்ட்ஸை. ஸோ அதனால் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இஸ் பெனிஃபிட்டட் டு ஆல் த மெம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கோஆப்ரேஷன் அமாங் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து நம்ம லோக்கலும் இல்லாமல் நேஷ்னல் லெவலில், ரீஜனல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், ஓகே, எவ்ரிவேர் இட் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங். ஓகே, சில பேர் அப்படியே கிளப் ஆவாங்க. ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இன்னொரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அது மாதிரி கிளப் ஆகிறதுனால அதோட ஒர்க்கிங் மூமெண்ட்ஸோட ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் அ கோஆப்ரேஷன் அமாங் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஓகே, கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி, லைக் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். லைக் தே வில் ஆல் ஃபோக்கஸ் மெம்பர்ஸோட நீட்ஸு, மெம்பர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனு. ஓகே, அவங்களுக்கு என்னென்ன தேவையானது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்க வந்து க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க கம்யூனிட்டினாக்கா இப்போ அவங்க ஃபிஷரி ரிலேட்டடாக ஃபிஷரிஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ் வைப்போம், எந்தெந்த பாலிசி நம்ம இது பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ தட் நம்ம மெம்பர்ஸ் பெனிஃபிட்டாக இருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோன். ஓகே, எனக்கு வந்து ஒரு பேங்க்கில் போனால் ஒரு 5 லட்சத்துக்குனாக்கா 5 lakhs எனக்கு வேணும்னாக்கா ஒரு 10% லோன்னா என்னோட சொசைட்டியில் நான் வாங்கினாக்கா எனக்கு ஒரு 2%. ஓகே, ஸோ 2% தான் இருக்கும். என்னோட 10% எங்கே இருக்குது, 2% இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு தே வில் வெளியில் வாங்குற 10% இன்ட்ரெஸ்ட்டாக என்னோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வெறும் 2% தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரியெல்லாம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ திட்ஸ் கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் டைப்ஸ் நம்ம படிக்க போகிறோம், ஒன்றுன்னா படிக்க போகிறோம். ஓகே, 1 2 3 4 5 6 இருக்குது. 6 we will study. Okay, first one
கன்சூமர் கோஆப்ரேட்டிவ் இது ஜென்ரலாக தெரியும். தே கோயிங் டு பர்ச்சேஸ் ஃப்ரம் ஹோல்சேலர்கிட்ட ஜாஸ்தியாக வாங்கிட்டு ஹோல்சேலர்கிட்ட கம்மியாக வாங்கிட்டு டேரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு விற்றுடுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் டேரெக்டாக எல்லாமே வந்து இதுமாரி நீங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் இது மாதிரி நீங்கள் இப்போ இந்த பாருங்கள் இந்த ஷாப்பை நெக்ஸ்ட் ஸ்லைடில் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ரீராமா மியூச்சுவலி எய்டட் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் ஹைதராபாத். ஸோ இது வந்து அவங்க வந்து டேரெக்டாக ப்ரொடியூசர்கிட்டே வாங்குவாங்க. ப்ரொடியூசர்னால் யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அவங்கக்கிட்டே கம்மியாக வாங்கி நம்ம கஸ்டமர்ஸ்கிட்டே கொடுத்துருவாங்க. இங்கே ஹோல்சேலர் ஒரு கான்செப்ட் இருக்காது, அதனால உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேறு இடத்துல வாங்கினா ஒரு 10 ரூபா ப்ராடக்ட் எனக்கு 10 ரூபா எம்ஆர்பி 10 ரூபானா முடிஞ்ச அளவு 9.5 கொடுப்பாங்க. அதே நீங்கள் வந்து இங்கே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வாங்கினா உங்களுக்கு 8 ரூபா 8 ருபீஸ் 50 பைசா அது மாதிரி கம்மியாக கொடுப்பாங்க. ஒரு ரூபா 2 ரூபா 3 ரூபா அது மாதிரி எல்லாம் கம்மியாக கிடைக்கும் கம்பேர்ட் வித் அதர் ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ். ஓகே, ஸோ யூ கேன் ஹாவ் அ ட்ரை. நெக்ஸ்ட்டு இவங்க இது மட்டும் இல்லாமல் லைக் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ். ஸோ ஒரு இடத்துல அவங்கள போய் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ அங்கடி மாதிரி வைப்பாங்க. ஓகே, ஸோ அது மாதிரியெல்லாம் கூட இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். தட் இஸ் பிடிஎஸ். இது வந்து 19 மில்லியன் மெம்பர்ஸை வந்து இட் அட்ராக்ட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப 30 இயர்ஸ்லேருந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஈவன் பேங்கிங் ஆல்சோ is clubbing with this cooperative people. Okay, so this is what is called consumer cooperatives. Okay, next வந்து இதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை இல்லை சொல்லாமல் அவங்களே இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட் செட்டப் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு என்னென்னாக்கா எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மெயினாக வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் எப்படி நான் ப்ரொடியூஸ் பண்ணது எப்படி வெளியில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாத்திங் பண்ணியிருக்கேன், கார்பெட் பண்ணியிருக்கேன், மேட்ச் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் வெளியில் விற்கணும். தட் இஸ் மார்க்கெட்டிங் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறது தான் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ். நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். That is இது வந்து வீவிங் ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் தேர் வீவிங், தட் இஸ் கோஆப்ரேட்டிவ் வீவிங் சொசைட்டி. நெக்ஸ்ட் ஸோ நம்ம ஒருத்தவங்க வைக்கிறதோட எல்லோரும் சேர்ந்து வச்சாக்கா ரூம் காஸ்ட் கம்மியாகும். ஓகே, எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் வரும். நான் மட்டும் தனியாக வச்சாக்கா எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தியாகும், எனக்கு மிஷினுக்கு ஜாஸ்தியாகும். ஓகே, அப்புறம் எனக்கு வந்து நான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதே நான் சேர்ந்து பண்ணாக்கா, ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பண்ணாக்கா வில் கெட் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, தட் இஸ் வாட் ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதில் என்னென்னா சில பேருங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா சின்ன ப்ரொடியூசர்ஸு ரொம்ப மார்க்கெட்டிங் லெவலெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ அவங்களால அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. அவங்களால அது மாதிரி அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு ஓகே, ஸோ இவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. லைக் கிரேடிங், தேல் பர்ஃபார்ம் ஸோ மச் ஆஃப் ஃபங்க்ஷன். கிரேடிங்னா அந்தந்த லைக் ஃபினிஷிங் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரைஸ் வேணும், ஸோ எனக்கு வந்து பச்சரிசி வேணும், ரா ரைஸ் எனக்கு ரைஸ் பவுடர் வேணும். ஸோ தெல் பவுடர் அண்ட் அப்புறம் கிரேடிங்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸு. ஸோ ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸு தேவையான மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் கிரேடிங். வேர் ஹவுசிங்னா இட்ஸ் கோடவுன். ஓகே, நெக்ஸ்ட் அட்வர்டைஸிங் இது மாதிரியெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தூரமாக இருக்க பிளேசஸில் கூட இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. தூரமாக போகாமல் அவங்க சின்ன அவங்கக்கிட்ட வாங்கிட்டு தூரமாக இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது மாதிரி வேலை கூட இவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து அட்வான்சஸ் கொடுப்பாங்க அவங்கக்கிட்டே இருந்து. லைக் மார்க்கெட்டிங் பண்ணுறப்போ அவங்களை அட்வான்சஸ் கொடுப்பாங்க ஆஸ் அ செக்யூரிட்டியாக. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு, ஸ்மால் ப்ரொடியூசர், ஆர்டிசன் இதுங்க தான் ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபார்மர்ஸ், மிடில்மென், கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ் வந்து மிடில்மென்ஸ்க்கு கொடுப்பாங்க, மிடில்மென்ஸ் வந்து கன்சியூமருக்கு விற்பாங்க. மிடில்மென்ஸ் இங்கே யார் வருவாங்கனாக்கா இந்த ஹோல்சேலர், இங்கே ரீட்டெய்லர், இவங்க என்ன பண்ணுவாங்க ஜாஸ்தியாக வச்சு நம்ம விற்பாங்க. அந்த ஃபார்மர் வந்து நமக்கு 5 ரூபாய்க்கு தான் ஒரு கிலோ தக்காளி 2 ரூபாய்க்கு தான் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வரக்காட்டி எவ்வளோ வருது, 20 ரூபா 30 ரூபா ஆகுது. மிடில் யார் அடிக்கிறது, 2 ரூபா ஃபார்மர் விற்றாக்கா நம்மள்கிட்ட 20 ரூபா வருது, 18 ரூபா மிடில் மென் அடிக்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட்
இதான் இதுக்கு தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்தது. நெக்ஸ்ட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஃபார்மர்ஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கன்சியூமர்ஸ். ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் வந்து கன்சியூமர் சொசைட்டிக்கு விற்பாங்க. கன்சியூமர் சொசைட்டி நம்மளுக்கு விற்கிறதுனால ரொம்ப கம்மியாக வரும். ஏன்னா அவங்களோட மெயின் இன்டென்ஷன் ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். இட் இஸ் கேரளா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரலைசேஷன் லிமிடெட், ஸோ மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கம்பெனி. ஓகே, திஸ் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிங். ஸோ இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட பொருள் வாங்கிட்டு இவங்க ட்ரேடிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு காசும் கொடுத்துருவாங்க, அட்வான்ஸ் காசெல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரெடிட் கோஆப்ரேட்டிவ். கிரெடிட்னா நம்மளுக்கு தெரியும் கடன். ஸோ அவங்களோட மெம்பர்ஸ்க்கு வந்து கடன், ஓகே, கடன் வந்து கொடுப்பாங்க. கம்மியாக காசில் கடன் கொடுப்பாங்க. லைக் இதில் யார் வராங்க? அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஆர்டிசன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், சேலரிஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இல்லை. யார் இதுக்குள்ளே மெம்பர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிரெடிட் கொடுப்பாங்க கம்மி ரேட்டில். ஏன்னா மணி லெண்டர்ஸ்னால் தெரியும். ஓகே, ஸோ அவங்கக்கிட்டேருந்து ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவராக சார்ஜ் பண்ணுவாங்க. அது அவங்கக்கிட்ட ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து மெயினாக அவங்க யூஸ் ஆகிறது அக்ரிகல்ச்சருக்கும் நான் அக்ரிகல்ச்சருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் ஆதர்ஷ கிரெடிட் சொசைட்டி, ஓகே, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட். ஸோ இதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ். ஸோ ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் நம்மளுக்கு ஹவுசிங் சொன்னாவே நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் ரிலேட்டிங் டு த ஹவுஸ். ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட மெம்பர்ஸ்க்கு வந்து சொந்த வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பில்டிங் ஓனாக அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஹவுசிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால் ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ். இது வந்து லோன் முன்னாடியே அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, காசு வந்து பேங்க்லேருந்து எடுத்துக்கிட்டு அவங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இவங்க ரெண்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வருவாங்க. யார்? மெம்பர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு தே வில் பி ஹெல்பிங் இட்ஸ் மெம்பர்ஸ் பை ப்ரொவைடிங் த ஹவுசஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஹவுசஸ் வந்து லேண்ட் கன்ஸ்ட்ரக்ட் ரெண்ட்டு லேண்ட் வாங்குவாங்க, வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, ரெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரெண்ட்டு முடிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக அவங்களோட இஎம்ஐ, ஐ கேன் சே இஎம்ஐ ஒரு ரெண்ட்டு அந்த ஒரு பர்டிகுலர் 15 இயர்ஸ்க்கு 20 இயர்ஸ்க்கு கட்டணும்னு சொன்னாக்கா அந்த 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கட்டிச்சுன்னா அவங்களோட வீடு அவங்க சொந்த வீடாகிடும். ஓகே, ஜஸ்ட் லைக் இஎம்ஐ. திஸ் இஸ் கால் ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி. ஃபார்மிங் சொன்னாவே தெரியும் ஃபார்மர்ஸ் ரிலேட்டட். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா நிறைய ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணும்? அந்த ஃபென்சிங் பண்ண இப்போ என்னோடய லேண்ட் உங்களோட லேண்ட், ஏ லேண்ட் பி லேண்ட் இருக்குது. ஸோ அது டிஃப்ரென்ஸ் தெரியும்னா மிடில் ஒரு ஸ்பேஸ் நம்ம கட் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸோ தட் அது அவங்க ஒரு ஃபார்மிங் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு ஃபார்மிங் போட்டுக்கோங்க. மிடில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு 100 ஏக்கர் இருந்துச்சுன்னா எவ்வளோ வேஸ்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க? இவங்க எல்லாருமே சேர்ந்து கலந்து அப்படியே ஒரே லேண்டாக ஆக்கிடுவாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் போடணுன்னாக்கா ஃபுல்லாக அந்த லேண்ட் ஃபுல்லாக 100 ஏக்கர்ஸில் அவங்க ரைஸ் போடுவாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும்? பெரிய ஃபார்மிங்காக இருக்கும். அந்த குட்டியாக அதை அணா மாதிரி கட்டுறதெல்லாம் லேண்ட் வேஸ்ட் ஆகாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாமே அவங்க தேவையானது இன்புட்ஸ் அவங்கள ஃபார்மிங் நல்லா ஸ்மூத்தாக பண்ணலாம் அவங்க. ஸோ அவங்க டிராக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து நிறையா எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதுனால லைக் இட் இஸ் கால் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங். அப்போ லாஸ்ட்டில் பெனிஃபிட் வர்றது அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இஸ் கால் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி. த லேண்ட் வில் பி பூல் டுகெதர். அவ்வளோதான் இது மீனிங். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஓனர்ஷிப் வந்து கேட்பீங்க. ஐயோ எல்லாத்தையும் சேர்த்தா லேண்ட் என்ன பண்ணுறது? ஸ்டில் ஓனர்ஷிப் லைஸ் வித் யூ, பட் யூஆர் யூஸிங் த லேண்ட். அவ்வளோதான், லேண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் தவிர லேண்ட் ஓனர் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஓகே, இதில் வந்து நிறையா வந்து இன்னொன்று இங்கே என்ன பெனிஃபிட்னா நிறைய பேர்கிட்ட வந்து லேண்ட் இருக்குது, அவங்க ரெண்ட்டாக கூட கொடுக்கலாம். ஓகே, அதுலேருந்து வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ மெனி திங்ஸ் வில் பி டன். அவங்களும் இறங்கி பண்ணலாம், இல்லாட்டி அவங்க வந்து ரெண்ட்டாகவும் கொடுக்கலாம். சப்போஸ் இறங்கி ஒர்க் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க, ஒர்க் பண்ண அமௌண்ட் கொடுப்பாங்க. தட் இஸ் வேஜஸ் ஃபார் தேர் லேபர். ஓகே, என்ன ஒர்க் பண்ணாங்க அந்த காசு கொடுப்பாங்க, சும்மா ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இதான். ஓகே, அவ்வளோதான். ஓகே, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் படிக்கலாம். Membership is a cooperative organization is not open to all, selective, open to all, none of them. So already சொன்ன membership is open to all. Okay, that is option C. Cooperative fails because of
So cooperative fails because of unlimited membership, cash trading, mismanagement, loss making. So cooperative unlimited membership கண்டிப்பாக இல்லை. நெக்ஸ்ட்டு mismanagement, cash trading, mismanagement and loss making. So answer வந்து இதில் obviously mismanagement. ஓகே, ஏன்னா அன்லிமிட்டெட் மெம்பர்ஷிப் இருக்காது, கேஷ் ட்ரேடிங் டெஃபினட்டாக இருக்காது, மிஸ்மேனேஜ்மெண்ட். ஸோ ஏதாவது மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணாக்க அப்போ வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபெயில். ஆல் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் வித் philanthropic motive, service motive, profit motive and reform motive. Okay, இதில் வந்து it is service motive. So already it's based on service motive. Okay, next fourth, இது already நான் சொல்லியிருந்தேன். consumers cooperative first successful in where? England. அது படிச்சோம்ல. Next, Rochdale Society of Equitable Pioneer was started by who started? Robert Owen. Okay, so அவ்வளோதான். ஓகே ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.